ஓகே. இந்த பாக்கெட் ஃபார்மில் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, டொமேட்டோ பிளானை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த டொமேட்டோ பிளானை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதில் வந்து மொத்தம் 3 பேக்கேஜ் இருக்குங்க இல்லையா. டொமேட்டோ பேக்கேஜுக்கு போகணுன்னா நீங்கள் வர எல்லாருமே கண்டிப்பாக சில்லி பேக்கேஜில் தான் வந்திருப்போம். ஓகேங்களா, 299 சில்லி பேக்கேஜ். ஓகேங்களா, அதில் தான் நம்ம வந்திருப்போம். ஸ்டார்டிங்கில் டேரெக்டாக நம்ம வந்து உள்ளதிலே பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் வர்றோம்னா சில்லி ப்ராடக்ட்டை தான் நம்ம வாங்குறாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டொமேட்டோவை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஓகேங்களா, அதை தான் நான் வந்து கிளியராக டொமேட்டோ பிளானை பற்றி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டொமேட்டோ பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றின ஃபுல் வீடியோஸ் வந்து எப்படி இதில் பை பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி இதில் வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா டேரெக்டாக இந்த வந்து டொமேட்டோவை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பச்சை மிளகான்னு ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல, அது வந்து 299 ரூபா இருக்கும். அதை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம இதை பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே தக்காளி திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது, நாங்கள் எங்கள் பண்ணையில் இருந்து தக்காளியை அறுவடை செய்கிறோம். பயனர்களுக்கு தினமும் 5 கிலோ தக்காளியை வழங்குகிறோம். அவர்கள் எங்கள் பண்ணையில் இருந்து வாங்கி சந்தைக்கு விற்கலாம். ஓகேங்களா, இதனால தான் நம்மளுக்கு டெய்லி இன்கம் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், லைஃப் டைம் உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக லைஃப் டைம் கொண்டு போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கேஜில் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2999 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த ஆப்குள்ளே வந்துட்டு உடனே டைரெக்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னாப்புல 299 பேக்கேஜ் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 ரெஃபர் கொடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி 5 ரெஃபர்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் 2 ரெஃபர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பிளானுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்கமாக உங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சில்லி பேக்கேஜில் வந்து 2 ரெஃபர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2999 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டெய்லி இன்கம் 50 ரூபா கொடுக்குறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின், டெய்லி இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி இன்கம் அவங்க வந்து கம்மியாக கொடுத்தாலுமே இனிமேல் வர காலங்களில் இனிமேல் அதிகப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லைஃப் டைம் கொண்டு வரதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மந்த்லி இன்கம் நம்மளுக்கு இதுலேருந்து 1500 ரூபா கிடைக்கிது. இன்வைட் போனஸ் பாருங்கள் 300 கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு இதோட இன்கம் மட்டும், இந்த டொமேட்டோ பிளானில் உள்ள இன்கம் மட்டும் நம்மளுக்கு 18,000 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா, இந்த டொமேட்டோ பிளானுக்கு எலிஜிபிலிட்டி பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 ரெஃபர் பண்ணியிருக்கணும். இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் வித்ட்ராவல் எடுக்க முடியாதுன்னு கம்பல்சரி கிடையாது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சில்லி ப்ராடக்ட்டில் வர்றீங்க, அங்கே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாமலே டெய்லி இன்கம் நீங்கள் மினிமம் வித்ட்ராவல் வந்து 75-15 தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, மினிமம் வித்ட்ராவல் எவ்வளவோ அதை நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எந்தவித டிடக்ஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பேக்கேஜும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயில் கூட மணியை வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் அதையுமே வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ரெஃபர் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. சில்லி பேக்கேஜில் வரீங்கன்னா அதுக்கும் ரெஃபர் கட்டாயம் கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் பேக்கேஜ் நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 ரெஃபர் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, 2 ரெஃபர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜில் வர முடியும். 2 ரெஃபர் கம்பல்சரி கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் டொமேட்டோ பிளானை வந்து பை பண்ணணும். ஓகேங்களா, 299 நீங்கள் பை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லெவல் இன்கம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாம் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏ நம்ம வச்சுக்கோம். நம்மளுக்கு கீழே ஒரு 3 லெவல் போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு கீழே ஃபஸ்ட் லெவல் வருது 10% நம்மளுக்கு டெய்லி இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேக்கேஜை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்கள் எத்தனை ரெஃபர் பண்ணாலுமே ஃபஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு இப்போ 10% கமிஷன் கொடுக்குறாங்க டெய்லியுமே. ஓகேங்களா, 10%னா உங்களுக்கு வந்து டெய்லியுமே 5 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலுமே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணியிருப்பாங்களா 2வது லெவல் நமக்கு, அதாவது அதை வந்து டீம் சின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு 5% நம்மளுக்கு டெய்லி கமிஷன் கொடுக்குறாங்க. அதாவது 2.5 ரூபி நம்மளுக்கு டெய்லியுமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய 3வது லெவல், அதாவது டீம் டின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 2% நம்மளுக்கு டெய்லியுமே கமிஷன் கொடுக்குறாங்க. டெய்லியுமே நம்மளுக்கு 1 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா, இதில் வந்து லெவல் இன்கம் டெய்லியுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் இன்னொன்று தெரியப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஜாயினிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 5 ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன் ரெஃபரல் அமௌண்ட்லாம் கிடைக்கும். 5 ரெஃபருக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரீ பிளானில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஃப்ரீ பிளானில் இருந்து எனக்கு வந்து ரெஃபரல் கமிஷன் வரலன்னு சொல்லாதீங்க.
பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரீ பிளான்ல இருக்கீங்கன்னா 5 பேர் தான் உங்களுக்கு இன்வைட் பண்ண முடியும். ஓகேங்களா? 5 பேருக்கு மேல நீங்க எத்தன பேர இன்வைட் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அவங்க வந்து இந்த லெவல் இன்கம் சார்ட்லயும் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து 2999 பேக்கேஜ்ல ஒருத்தங்கள ரெஃபர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 300 குடுக்குறாங்க. 10% சொல்லியிருந்தேன்னா, அது வந்து டெய்லியுமே உங்களுக்கு ரூ. 5 வரும். இதே 2வது லெவலுக்கு நம்மளுக்கு வந்து ரூ. 2.5 வரும். இதே 3வது லெவலுக்கு நம்மளுக்கு ரூ. 1 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க உங்களுக்கு கீழ இன்னொரு ரெஃபரல் 2999ல குடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்வைட் போனஸ் வந்து ரூ. 600 குடுக்குறாங்க. இதுல வந்து டெய்லியுமே நம்மளுக்கு 10% கமிஷன் வந்து ரூ. 10 டெய்லியுமே குடுக்குறாங்க. 2வது லெவல் ரூ. 5, 3வது லெவல் ரூ. 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நீங்க 2999 பேக்கேஜ்ல எத்தன பேர ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, ஒரு ரெஃபரலுக்கு ரூ. 300ன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா ரெஃபரலுக்குள்ள அமௌண்ட் பிளஸ் உங்களுக்கு 11 கமிஷன் 3 லெவல் கமிஷன் எல்லாமே உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து அவங்களோட ரீசார்ஜ் பேஜ்ல வந்து கியூஆர் குடுத்துருப்பாங்கல்ல, இதுல வந்து நீங்க 2999 டைரக்ட்டா வந்து பே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2000 அமௌண்ட்ட வந்து பே பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்லோட் பண்ணோனே ஃபர்ஸ்ட் என்ன பெண்டிங்ன்னு காட்டும். ஒரு 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு வந்து வெரிஃபைன்னு, அதாவது 1 ஹவர்க்குள்ளரே உங்களுக்கு வெரிஃபைன்னு காட்டிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 999 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறுபடியுமே அந்த கியூஆருக்கு வந்து 999 வந்து நீங்க பேக்கேஜ் குடுத்துட்டு திருப்பியும் அதே மாரி அப்லோட் பண்ணுங்க. அதுவுமே பெண்டிங்ன்னு காட்டும். ஒரு 1 ஹவர் கழிச்சு வெரிஃபைன்னு காட்டும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க 2 தடவ நீங்க வந்து பேமெண்ட் பண்றாப்ல இருக்கும். 2 தடவையும் பேமெண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போய் உங்களுடைய டொமேட்டோ பிளான வந்து ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாரி ஆஸ் யூசுவல் எப்போதும் போல நீங்க வந்து செல் டூ மார்க்கெட்ட நீங்க டெய்லியுமே கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு டெய்லி இன்கம் டெய்லியுமே ஆட் ஆகும். நீங்க எவ்ளோ மணி வித்ட்ராவல் குடுத்தாலுமே 1% டிடக்ஷன் கூட இல்லாம அப்படியே உங்க அமௌண்ட்ட கிரெடிட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? டேக்குள்ள உங்களுக்கு ஒரு நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்க வெப்சைட்ல வந்து பெய்டுன்னு காட்ட நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பெய்டுன்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சில பேர் கேட்குறீங்க, எனக்கு பெய்டுன்னு வந்துருச்சு ஆனா பேங்க்குக்கு கிரெடிட் ஆகலன்னு கேட்குறீங்க. உடனே பேங்க்குக்கு கிரெடிட் ஆகாது. அதாவது கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எல்லா பேமெண்ட்டையும் பேங்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அதனால நம்மளுக்கு அங்க பெய்டுன்னு காட்டுது. நெக்ஸ்ட் அவங்க பேங்க்லேருந்து நம்மளுக்கு வந்து குடுக்கறதுக்கு, நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு சென்ட் பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு வந்து மணி வர கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு பெய்டுன்னு வந்துருச்சுன்னா, ஒரு 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. இல்லாட்டி 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளயே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். மேலும் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ஓடிபி ரிசீவ் ஆவலங்கிறீங்க. ஓடிபி ரிசீவ் ஆவலைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து கஸ்டமர் கேர் அவங்களே உங்களுக்கு ஓடிபி சொல்லுவாங்க. நீங்க எடுத்து கூட அத என்டர் பண்ணிக்கலாம். பிஎஸ்என்எல் சிம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓடிபி வராது. ஓகேங்களா? கண்டிப்பா பிஎஸ்என்எல் சிம் வச்சிருந்தீங்கன்னா ஓடிபி வராது. நீங்க வந்து இல்ல நான் வந்து பிஎஸ்என்எல் தவிர எனக்கு வேற எந்த சிம்முமே இல்ல அப்டின்னீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவங்க ஓடிபி சொல்லுவாங்க. அத நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க பிஎஸ்என்எல் சிம்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?